அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர விடுதலை வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜெபங்கள், பாடல்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வாசிப்புக்கூடாக வழிநடத்துவார். இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறது ஊழியரை பரிசுத்தாவியானவதாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த வேளையிலும் அவரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டமா வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் வழக்கம் போல தேவனை ஆராதிப்பதற்காக தன்னுடைய பாதத்திற்கு ஒரு மனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவனை ஒரு மனமாக நாங்கள் ஆராதிப்போம். தேவன் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் புதிய நாட்களை தந்து எங்களை நினைக்கிற தேவாதி தேவனை ஒரு மனமாக நாங்கள் அவருடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தை ஆராதிப்பதற்கு முன்பாக 40வது சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனைக்கு ஊடாக கடந்து செல்லுவோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் ஊழியான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தேர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல தேவனே, ஆவியானவரே, அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் கொண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்க வைத்தவரே, உமக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்ப்பதற்காக இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்காக தந்தவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பாதபடியில் நாங்கள் வந்து நின்று எங்கள் இரு கரங்களையும் உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கண்களை உம்மை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கம் நிறைந்த தேவன் என்றும் ஒவ்வொரு கணமும் நீர் எங்களை விசாரித்து நடத்தும் தகப்பன் என்றும் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். வாஞ்சியோடு உம்முடைய நாமத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதித்து துதித்து நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய பாதத்தில் நின்று இந்த நேரத்தில் உம்மை ஆராதிக்க எங்களை தகுதியாக்கினவரே, உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் சிந்தனை சொல் செயல் ஒவ்வொன்றிலும் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் நினைவுகள் ஒவ்வொன்றிலும் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களை ஆளும் பரிசுத்த தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் பேச்சிலும் மூச்சிலும் நீர் கலந்திருக்கும் ஆவியானவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எங்களுக்காக தந்து உமக்கென்று எங்களை முத்திர போட்ட தேவன், ஒரு தாயினும் மேலாய் ஒரு தகப்பனிலும் மேலாய் எங்களை விசாரித்து ஆற்றி தேற்றி அணைத்து நடத்தின தேவன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எங்கு சென்ற போதும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லுகிறதான். ஆண்டவரே, நாங்கள் பேசும் போதும் நாங்கள் என்னத்தை பேச வேணும் என்று எங்களுக்கு வழிகாட்டியாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே, ஒவ்வொரு வார்த்தையாலும் எங்களை நீர் வழி நடத்தி கொண்டு வருகிறீர். ஒவ்வொரு வார்த்தையாலும் நீர் எங்கள் வழிகாட்டியாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய முடிவில்லாத இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் மனதுருகும் தேவன் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, உம்முடைய அன்பிற்கு முடிவில்லை. ஆண்டவரே, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எல்லாமாக எங்களை நடத்தி கொண்டு வருபவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.
இருக்கின்றவராயிருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். இருக்கின்றவராயிருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். கைவிடாமல் தாங்குகிறீர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என்றவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவிப்பீர். அருகிலிருந்து காக்கின்றீர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. கர்த்தரின் மேய்ப்பர் தாழ்ச்சி அடையீர். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். கைவிடாமல் தாங்குகிறீர். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர் என்றுமே ஆராதிக்கிறோம். பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்லுகிற தேவன் என்றுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்காமல் உம்முடைய கரத்தின் பிடியில் வைத்து நடத்தும் தேவாதி தேவன் நீர் என்றுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் நீர் தாங்கி நடத்துவீர் என்றுமே ஆராதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் அழிந்தாலும் உம்முடைய வார்த்தைகள் அழியாது என்று அந்த இரக்கம் நிறைந்த அந்த உண்மையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தேவனாய் அந்த வார்த்தைகளில் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் உயிருள்ள தேவனாய் அந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காகவே யாவையும் செய்து முடிக்கிற தேவன், சகலத்தையும் படைத்த தேவன், ஒவ்வொரு கணமும் எங்களை விசாரித்து நடத்துகிற தேவன், எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் இதுவரை சந்தித்து எங்களை தளரிமிந்து நடக்க செய்த தேவன் ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகில், இந்த பயங்கரமான உலகத்தில் நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நாங்கள் உம்மை மட்டும் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கும் என்று நாங்கள் உம்மை மட்டும் நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் போகும் போதும் வரும்போதும் தூதர்களை அனுப்பி நீர் காத்துக்கொள்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட நடந்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காகவே ஜீவனை தந்த தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காகவே ஜீவனை தந்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு காலையிலும் உம்முடைய கிருபைகளை நீர் கேட்க பண்ணுவதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக தந்த வசனங்கள், நாங்கள் நம்பின ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் இறுக பிடித்து உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளாலும் நாங்கள் உயிர் பிழைத்து வாழுகிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் உச்சரித்து நாங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாற்றி தரும் உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் காயங்களை ஆற்றும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை இந்த பொல்லாத உலகில் எங்களை நடத்தி கொண்டு வரும் உம்முடைய உண்மையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் மூலம் நீர் எங்களுக்காக சொன்ன ஒவ்வொன்றையும் செய்து முடிக்கும் தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன், எங்களை நினைவில் வைத்திருக்கிற
தேவன், எங்களை எதிர்காலங்களை திட்டமிட்டு ஆசீர்வதிக்கும் தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் தலை சாய்த்து நிற்க நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய பாதத்தை நாங்கள் இறுக பிடித்து உம்முடைய பாதத்தில் நிற்க செய்தவரே உமக்கு நன்றி. கிருபையின் கண்களால் நீர் எங்களை காணுவதற்காக உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக அடிக்கப்பட்ட, எங்களுக்காக சிந்தப்பட்ட சுத்தமான அந்த திரு ரத்தம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும், எங்கள் குடும்பங்கள் மேலும், நாங்கள் வசிக்கும் இல்லங்கள் மேலும் தெளிக்கப்பட்டு நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் எந்தவன் நீர் இருக்க பயமே இல்ல. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்ல. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்ல. இயேசுவால் கூடாதது எதுவுமில்ல. இயேசுவால் கூடாதது எதுவுமில்ல. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்ல. இயேசுவால் கூடாதது எதுவுமில்ல. இயேசுவால் கூடாதது எதுவுமில்ல. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்ல. இயேசுவால் கூடாதது எதுவுமில்ல. இயேசுவால் கூடாதது எதுவுமில்ல. நன்றி ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து இதுவரையும் எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன். எங்கள் அன்றாட வாழ்க்கையில் உம்முடைய வல்லமையான கரத்தை விளங்க செய்த தேவன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய உள்ளங்கரங்களில் நீர் எங்களை வரைந்து வைத்து ஒவ்வொரு நாளும் எங்களை காண்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள், பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு போதுமானது. நீர் மட்டும் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுக்கு பலனான தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய அன்பை மட்டுமே நம்பி உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள தேவன் என்று உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம். நீர் மனதுருகும் தேவன் என்று உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என்று உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. எங்களை காத்துக்கொள்ளும் காவல் தெய்வமே, நாங்கள் போகும் போதும் வரும்போதும் எங்களை சுற்றிலும் நீர் நின்று கண்மலையாக நின்று எங்களை காத்துக்கொள்ளும் கிருபைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் வழியில் போகும் போதும் வரும்போதும் பிள்ளைகளோடு கூட உம்முடைய பரிசுத்தமான கரம் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக வாலிப பிள்ளைகளை நீர் உம்முடைய கிருபையின் கண்களால் காணுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றும் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. உம்முடைய பரிசுத்தமான இந்த நாமத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உச்சரிக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசு அதிசயம் செய்கிறவர், இயேசு மட்டுமே எங்கள் தேவன் என்று உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளின் படியும் பிள்ளைகள் நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே. உண்மையுள்ள தேவனாய் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
படிக்கிற படிப்புகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பாடங்களை படிக்கும் நேரங்களிலும் நீர் பக்கத்தில் நின்ற ஆவியான தேவனாய், நீர் பலமூட்டும் தேவனாய் ஞானத்தை கொடுத்து நீர் வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பரீட்சை எழுதும் பிள்ளைகள், எழுத இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை நீர் கைவிடாத தேவன் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களோட வாழ்க்கையில் நினைத்து உமக்கு நன்றி சொல்ல உமக்கு கிருபை அழியும் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் பலமும் புகலிடமும் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் எங்களை உம்முடைய கிருபையின் கண்களால் கண்டு உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் நீர் தரும் ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இரவும் பகலும் உம்முடைய உயிருள்ள வசனங்களை தியானிக்கும் எங்களுக்கு நீர் உயிர் தரும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. இதுவரையும் எங்களை கண்ட எபினேசரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பாதத்தில் நிற்க எத்தனையோ திரளான ஜனங்கள் மத்தியில் நீர் எங்களை மட்டும் தெரிந்தெடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் நீர் எங்களை உம்முடைய பாதபடியில் நின்று உம்மை அப்பா என்று உரிமையோடு அழைக்க செய்த அந்த கிருபைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தமான உம்முடைய வார்த்தைகளால் எங்களோடு பேசி எங்களை அழிவுக்கு தப்புவித்த தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் கைகளை நீர் திடப்படுத்தி எங்கள் கால்களை மான்கால்களை போல ஓடை செய்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமம் மகத்துவமானது என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதமான உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். இணையில்லாத உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். சத்துரு நடுங்கும் அந்த நாமத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு சுதிக்கிறேன். உம்மை நன்றியோடு சுதிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரை என்னை நீர் நடத்தினதற்கு நானும் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தினதற்கு நானும் மாத்திரம், என் குடும்பம் என் மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உங்கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் தைந்த தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உங்கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்த தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தினதற்கு நானும் மாத்திரம், என் வாழ்க்கையும் மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். இதுவரை என்னை நீர் நடத்தினதற்கு நானும் மாத்திரம், என் வாழ்க்கையும் மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்த தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தினதற்கு நானும் மாத்திரம், என் வாழ்க்கையும் மாத்திரம். என் திட்டமாசைகள் சிறியதென திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம்
உம் கரத்தினீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்த தயவு இதுவரை என்னை நீர் நடத்தினதற்கு நானும் மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம். நன்றி ஆண்டவரே, இதுவரையும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன். இதுவரையும் உம்முடைய திட்டத்தின்படியும் உம்முடைய சித்தத்தின்படியும் வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசி எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன். அதிசயமான காரியங்களை, நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை எல்லாம் நீர் எங்களுக்காக செய்த தேவன். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்கு கிருபை செய்த தேவன் ஆண்டவரே. முடியாத காரியங்கள் ஒவ்வொன்றையும் முடிய செய்த தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்குள் எங்களை மேன்மை பாராட்ட செய்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் நீராயிருந்து எங்களுக்கு வழிகாட்டிய அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனே, உம்முடைய கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னவரே, உம்மை நம்பி உம்முடைய பாதத்தில் வந்தவர்களை நீர் புறம்பே தள்ளிவிடாத தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தூயாதி தூயவர் என்று உம்மை துதிக்கிறேன். நீர் சர்வ வல்லவர் என்று உம்மை துதிக்கிறேன். நீர் துதிக்கு பாத்திரர் என்று உம்மை துதிக்கிறேன். நீர் என் ஆராதனைக்கு தகுதியானவர் என்று உம்மை துதிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு உரியது ஆண்டவரே. நீர் எங்கள் துதிக்கு பாத்திரமானவர், எங்கள் ஆராதனைக்கு தகுதியானவர். நீர் துதிகளில் மகிழும் தேவன் என்று உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினால் எங்களை மூடி மறைக்கிற தேவன் நீர் என்று உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் நேரமெல்லாம் நீர் எங்களுக்காக இறங்கி வந்து உம்முடைய நிழலில் எங்களை மறைக்கிற தேவன் என்று உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆரோக்கியம் தரும் தேவனாக எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி. சர்வாங்க சுகம் தந்து நடத்தினீரே, உமக்கு நன்றி. நிரந்தர சுகம் தந்து பரிபூரண ஜீவனை தந்தவரே, உமக்கு நன்றி. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியை செய்தவரே, உமக்கு நன்றி. வியாதிகள், பலவீனங்கள், விபத்துகள், பொல்லாப்புகள், மரண கட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் இந்த நேரத்தில் நிர்மூலமாக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரடுமுரடான பாதைகள் எல்லாம் செம்மையாக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள், பலவீனங்கள் விலகி ஓடுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போது பள்ளமான பாதைகள் நிரப்பப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நீர் வாக்கு மாறாத தேவனாய் எங்களோடு இருந்து செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றும் பயங்கரமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நீர் எனக்காக தந்து உம்முடைய பாதபடியில் நின்று நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லவும், பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமத்தை ஆராதிக்கவும் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.